பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கலவரம். இந்தியாவோட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இணையும் காலம் நெருங்கிவிட்டதா அப்படிங்கிற கேள்வியோடு தான் இந்த மூணாவது செக்மெண்ட் நம்ம பார்க்குறோம். பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய காஷ்மீரில் விலைவாசி உயர்வுக்கு எதிரான தீவிரமான போராட்டங்கள் வெடித்து கிளம்பியிருக்கு. இந்த போராட்டத்தை ஒடுக்க போலீசார் AK-47 ரக துப்பாக்கிகளால் நடத்திய துப்பாக்கி சொல்ல 3 பேர் பலியாகி இருக்காங்க. ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்திருக்காங்க. இந்த நிலையில் கலவரம் ஓய்ந்து விட்டதாக பாகிஸ்தான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட போதிலும் அமைதியான முறையில் பெண்களும் பெருமளவில் பங்கேற்கும் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே முதல் போர் 2 நாடுகளும் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற 2 மாதங்களில் காஷ்மீருக்காக தொடங்கியது. அப்புறம் 1965ஆம் ஆண்டு காஷ்மீருக்காக மீண்டும் ஒரு போர் வெடித்தது. இது 22 நாட்கள் நடந்துச்சு. பாகிஸ்தான் எதிர்பாராத விதத்தில் நடத்தி தாக்குதலால் காஷ்மீரின் ஒரு பகுதியை அந்த நாடு கைப்பற்றி வைத்துக் கொண்டது. 1971ஆம் ஆண்டு இஸ்லாமாபாத்தின் அதிகாரத்துக்கு எதிராகவும் சுதந்திரத்துக்காகவும் சண்டையிட்ட கிழக்கு பாகிஸ்தான் மக்களுக்கு ஆதரவாக இந்தியா களமிறங்கி வங்கதேசம் அப்படின்னு நாடு உதயமாக உதவியது. இந்திய விமானப்படை பாகிஸ்தானுக்குள்ளே புகுந்து விமான தாக்குதல் நடத்தினாங்க. வங்கதேசம் என்ற நாடு உருவானவுடன் போர் முடிவுக்கு வந்துச்சு. பாகிஸ்தான் இந்தியாவிடம் சரணடைந்த நிலையில் 90,000 பாகிஸ்தான் வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. அப்போவே பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருந்த காஷ்மீருக்குள் இந்தியா ஊடுருவி அதை கைப்பற்றி இருந்தால் காஷ்மீர் பிரச்சனை அப்போவே முடிவுக்கு வந்திருக்கும். ஆனால் அதற்கு அமெரிக்கா தலையிட்டு சரணடைவதற்கான உடன்பாட்டை எடுத்து விட்டாங்க. இன்னும் இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்தும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இந்தியாவிற்குள் ஏவி விட்டு வந்தனர். இப்போ அதே ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க. பாகிஸ்தானில் கடந்த சில மாதங்களாகவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு இருக்கு. இதனால் அங்கு வாழக்கூடிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக ஏற்றப்பட்டு இருக்கு. மேலும் மக்கள் மீதும் கடுமையான வரி விதிக்கப்பட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் அரசு எடுக்கும் நிபந்தனைகள் மற்றும் முடிவுகளால் சலிப்படைந்து அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டத்தை தொடர்ந்திருக்காங்க. மேலும் அந்த பகுதிகளில் உற்பத்தியாகக்கூடிய மின்சாரம் பாகிஸ்தானின் மற்ற பெரிய நகரங்களுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கு. மேலும் பாகிஸ்தான் கழிவுகளை கொட்டும் இடமாகவும் மாற்றப்பட்டு வருது. இதனால் உள்ளூர் மக்களிடையே கடும் கோபம் ஏற்பட்டிருக்கு. உச்சகட்டமாக நடக்கிற பிரச்சனைகளால் போராட்டக்காரர்கள் தாங்கள் இந்தியாவோடு இணைந்து விடுகிறோம் அப்படின்னு கூட முழக்கங்களை எழுப்பியிருக்காங்க. இதான் அந்த போராட்டத்தை உச்சகட்டமாக பார்க்கணும். நாங்கள் இந்தியாவோடு இணைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி முழக்கங்கள் எழுப்புறாங்க. இதன் மூலமாக பாகிஸ்தான் மதத்தை காட்டி மக்களை ஏமாற்றிவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ளணும். வங்கதேசம் உருவான போது இதனை உணர தவறிவிட்டது பாகிஸ்தான். இந்த லட்சணத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் கேள்விகளை எழுப்பி வருவது கேலிக்கூத்தாக தான் இருக்குது.